நமஸ்தே. இந்த வீடியோவில் பிரவீன் பூர்வாத்தோட 9th லெசன் பார்க்கலாம். குடும்ப விளக்கு. புரட்சி கவிஞர் பாரதிதாசனை பற்றி இருக்கு. இந்த 2 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் எக்ஸாமுக்கு வரும். கொஷின் பேப்பர் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது ஒரு ஐடியா கிடைக்கும். கொஷின் பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிரும். நீங்கள் அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும். குடும்ப விளக்கு என்னும் பாடலில் பாரதிதாசன் விருந்தோம்பலின் முறையை இவ்வாறு விளக்குகிறார். பெயர் பாரதிதாசன். இயற்பெயர் சுப்புரத்தினம். பிறப்பு 29/4/1891. பிறந்த இடம் பாண்டிச்சேரி. இறப்பு 21/4/1964. விருந்தினர் வருகையை தலைவி மாமியெடுத்து கூற அவர்கள் விருந்தினரை உபசரிக்கும் முறையினை கீழ்வருமாறு கூறுகிறார். உபசரிப்புனா விருந்தோம்பல். வந்தவங்களை கூப்பிடுறோம்ல, சாப்பாடு போடுறோம் அப்படின்னா அதுதான் விருந்தோம்பல் சொல்லுவாங்க. சிறப்புமிக்க தமிழர்களாகிய நாம் வந்த விருந்தினரை உயிரென்று நினைத்து தகுந்த விருந்தோம்பல் செய்வதே உலகத்தில் நாம் செய்த பெரிய புகழாகும். அனிச்ச மலரார்ந்து மோர்ந்து பார்த்தாலே தான் வாடிவிடும். ஆனால் விருந்தினர்கள் தாம் சற்று முகம் மாறுபட்டதை பார்த்த உடனேயே மனம் வருந்தி திரும்பி சென்று விடுவார்கள். சமைக்கப்பட்ட உணவு சுவைமிக்கதாக இருந்தாலும் வந்த விருந்தினருக்கு தந்த பிறகே நாம் உண்ண வேண்டும். நாம் அளித்த உணவை விருந்தினர்கள் மகிழ்ச்சியோடு உண்பதை காண்பது மிக்க மகிழ்ச்சி தருவதாகும். இதனை நாம் நன்றாக உணரலாம். வந்த விருந்தினரை சிறப்பாக பாதுகாப்பதனால் தான் தமிழ் பெண்கள் கவிஞர்களை கட்டி கரும்பு என்று அழைக்கிறார்கள். சுவையான விருந்து படைப்பவர்கள் வீட்டில் முத்து போன்ற மென்மையான கட்டி தயிர் இருக்கும். பல வகையான பலகாரங்கள் இருக்கும். வெண்ணெய் உருண்டையாக விலங்காய் அளவிற்கு இருக்கும். பால் அளிப்பதற்கு அங்கு பசுக்களும் இருக்கும். இளந்த வடை இருக்கும். நாகர்கோயில் பலாச்சுளை வற்றல் இருக்கும். எலுமிச்சை, நார்த்தை, மாங்காய் என பல வகை ஊறுகாய்கள் இருக்கும். இரவில் தயிர் கீரை கூடாது என்று உணர்ந்து தயிரில் நீரை ஊற்றி மோராக்கி வைத்திருப்பார்கள். அவ்வீட்டு சோற்றை அள்ளி எடுக்கும் போது வாழைத்தண்டில் ஊறும் சாறு போல நெய் ஊறி வரும். விருந்தினரின் வாழை இலையின் வலப்பக்கத்தில் காய்கறி வகைகள் பரிமாறப்படும். குளிர்ந்த நீரும் வெந்நீரும் தனித்தனியாக விருந்தினருக்கு தரப்படும். வெண்மையான சோறு இடும் முன் தேனில் ஊற வைத்த முக்கணிகள் வழங்கப்படும். உண்பவர்களின் குறிப்பறிந்து வேண்டிய உணவை மீண்டும் மீண்டும் தர வேண்டும். பயிற்றப்பாகு, மிளகுச்சாறு போன்றவற்றை அருந்த தொன்னை வைக்கப்பட வேண்டும். அவர்கள் உண்டு முடித்தவுடன் கை கழுவ வேண்டிய நீர் தர வேண்டும். அவர்கள் விசிறியும் விட வேண்டும். இவ்வாறு விருந்தோம்பலின் விதத்தை கவிஞர் கூறுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்தவங்களுக்கு எப்படி சாப்பாடு போடணுன்றத ஒரு சொல்லியிருக்கார். இதெல்லாம் வைக்கணும், இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். அழகின் சிரிப்பு. கவிஞர் பாரதிதாசன் செந்தாமரை என்னும் பகுதியில் இயற்கை எவ்வாறு வர்ணித்துள்ளார். நீர், மலை, நீர்த்துளிகள். கவிஞர் பாரதிதாசன் குளத்து நீரில் பறந்திருக்கும் தாமரை இலையும் அதன் மேல் ஒட்டாமல் இருக்கும் நீர்த்துளிகளும் கண்ணாடி தரையில் பச்சை நிற தட்டில் முத்துக்கள் இறைந்து இருப்பதை போல தோன்றுகிறது என்று கூறுகிறார். இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு தட்டில் பச்சை தட்டில் கண்ணாடி தரையில் பச்சை நிறத்தில் முத்து, அந்த தட்டில் ஒரு முத்துக்கள்ல இறைஞ்சிருக்க மாதிரி இருக்கான். அது இமேஜின் பண்ணணும். தாமரையின் சிற்றரும்பு முதிர் அரும்பும். அங்கு தாமரை அரும்புகள் பாம்பின் தலைமேல் நிமிர்ந்து இருக்கும். முதிர்ந்த தாமரை மலர்கள் வீட்டில் பெண்கள் தன்னுடன் சிவந்த கைகளில் ஏந்தி இருக்கும் விளக்கொளி போல விளங்கும். அவிழ் அரும்பும் மலர்ந்த தாமரையும். தாமரையின் பச்சை இலைகளின் மேல் அரும்புகள் இதழ் விரித்து விளங்குவது போல ஆகாயத்தை பார்த்து சிரிக்கின்றன. உதடுகளின் கூட்டத்தால் மாணிக்க மணிகள் சிதறுவது போல தென்படுகிறது. வெள்ளம் போல பரவிய நீரும் முத்து பிறக்கும் இடமாகிய பச்சிலை காடும் நன்றாக மலர்ந்து தாமரை மலரும் கண்ணில் வைத்து போற்றக்கூடியவையாக தென்படும். மலர்களின் ஒப்பு. பெண்களின் வாய் போல காட்சி தந்த சில செந்தாமரை மலர்கள் நம்மை வாவென அழைக்கும். சில மலர்கள் அழகான கைகளைப் போல காட்சி தரும். சில மலர்கள் அழகான பெண்களின் முகம் போல தோன்றி நம் மனதை கவரும். எண்ணற்ற தாமரைகள் ஆயிரக்கணக்கில் பெண்கள் நீரில் ஆர்ப்பாட்டம் செய்வது போல தென்படும் எனும் கவிஞர் கூறுகிறார். செவ்விதழும் சிறப்பும். தாமரை பூவின் ஓரிதழ் குழந்தைகளின் கன்னம் போல் மென்மையாக இருக்கும். மற்றொன்று நன்றாக விரிந்து கண்களைப் போல இருக்கும். தாமரையில் சில இதழ்கள் கணவனின் வருகையை கண்டு மகிழும் பெண்ணின் உதட்டினை போல இருக்கும். ஓரிதழ் கெட்ட மனம் கொண்டவரின் இதயம் போல் சிவந்திருக்கும். ஓரிதழ் வந்தவருக்கு வாரி வாரி வழங்கும் வள்ளலின் கை போல சிவந்திருக்கும். தேன், வண்டு, பாட்டு, மனம்.
தாமரை மலரின் தேன் அதிகமாக இருக்கும். அதை குடிப்பதற்கு சில வண்டுகள் பாடும். தேனை உண்ட சில வண்டுகள் மற்ற மலருக்கு தாவும். சில தேனீக்கள் தேன் குடித்து வானத்தில் ஆட்டம் போடும். சில வண்டுகள் மலரினுள் சிக்கி நன்றாக உறங்கும். சில வாசனையான மகரந்தத்தை வாரி இறைக்கும். இவ்வாறான காட்சிகளை கண்டு கவிஞர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். தென்றல் காற்றின் சுகம் அவரை மகிழ்விக்கிறது. வண்டின் பாட்டும் பறவைகளின் கூட்டமும் மனதை மயக்கக்கூடியவையா என கவிஞர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாலிவதை படம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.